மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நிற்கிறது. அது கிழமை குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாது எடுத்த 7 பழிக்காதப்பா. காரியம் கை கூடணுமா? நல்ல காரியம், கல்யாண காரியம் நல்லபடியா நடக்கணும், பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அது போக வருமான ரீதியாலும் சரி, இல்லத்துல எல்லாம் படுகளை ஜாஞ்சி நிக்குது. நீட்டு கொடுத்தனாயா கட்ட உடைச்சாச்சு தசையை காமிச்சா முடிச்சு தந்தாங்க. போன வாரம் என்ற எல்லைக்கு உயிருக்கு பங்கம் வந்து செய்வன கோளாறுனால மருத்துவத்துக்கு போய் மந்தத்துக்கு போய் நல்லா இதாகாம 8 நாள்ல நடந்து போய் தரேன்னு சொல்லி இன்னைக்கு உயிரோட கொண்டு சீக்கிரம் வச்சோம். தாயி, நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிற்கணும் அதே மாதிரி இந்த வட்டி அத்தனை இன்னைக்கு மூசி முனமேல நிக்குதாயா? இல்லையா தாயி? நீ ஏமாந்த போல பொழைச்சிட்டியா? கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு பட்டி அத்தனை முடங்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியும் கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறது. இதை மீட்டு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறாயா? மொத்தத்துல உங்க இல்லத்துல அத்தனையுமே சோதனையா நிக்குதாயா? புரிஞ்சுதா? இது மொண்டிக்கட்டுல போட்டு இன்னைக்கு பட்டியல 3 ஆண்டு காலம் ஆகுதாயா? 2 ஆண்டு காலமும் படாத பாடுபட்டு வந்துட்டு இருக்கிற வெளியே சொல்லாத உன்ற வரைக்கும் கூடவே வந்து முடிச்சு கொடுத்தாரு. மருத்துவத்துல என்னமோ சொல்றாங்க, மந்திரத்துல என்னமோ சொல்றாங்க, தேவாதி எல்லாம் கும்பிட்டுட்டு நல்லது பண்ண முடியல. அப்பதான் கதி அப்படின்னு கடைக்கூர்ல வந்தானா குரு பேசினானா அல்லையில பொத்த அழகு சூடு போட்டுருக்கா சரியா போயிருக்குண்டாத்தியா? அட ஏண்டா போய் மந்திர மாயின் எல்லாம் ஒண்ணும் இல்லை. இங்க இருக்க அத்தனை பேத்துக்குமே சொல்றேன், காசு பணத்தை இறக்கிறீங்க. புரிஞ்சுதா புரியலையா? வல்லாவக்காரா நானும் இல்ல, எல்லா தேவாதியுமே இருக்குது. புரிஞ்சுட்டியா? அத மன தைரியத்தோட உண்டாப்படியா சரணாகதியா இருக்கு கும்பிட்டா மட்டுமே காரியம் நடக்கு. புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா? நல்லபடி கொடுத்துட்டா முன்னாடிப்படிய வந்து ஒரு வட்டியை 50 போட்டு கொடுத்து உனக்கு தங்க வளர்த்து வந்து கொடுக்கறாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். கூடவே வந்து நிக்கிறேன். இந்த அதே மாதிரி ஆத்து ரசம் போட்டு குடிச்சுக்கோன்னு, அதே மாதிரி தண்ணி பார்த்துக்கோன்னு, இந்த இல்லத்துல கொண்டு வை. வரும்போ அப்படியே கூட்டிட்டு போயிங்க. நோவு நொடி மேல மாட்டேங்குது, இல்லத்துக்குள்ள அத்தனை முடங்கி நிக்குது, தீராத குறையோட வந்து நிக்குது. தீராத குறையோட வந்து பட்டியல வந்து நிக்கிறியா? இல்லையா? பொட்டி மக இன்னைக்கு போகாத மருத்துவம் இல்ல, போகாத தேவாதி இல்ல. இன்னைக்கு மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க சொல்லி பயந்து வந்து நின்று இதை காப்பாத்தி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா? அடியா இது நோவும் இல்ல நொடியும் இல்ல, இது பூர்வ ஜென்மத்துல செஞ்ச வினையப்பா. அந்த வினையினால இன்னைக்கு பட்டி தத்தளிச்சு. புரியுதா புரியலையா? அவன் செய்வன வச்சுட்டா மந்திரம் வச்சுட்டாங்க சொல்லுவாங்க ஐயா. இது போன பிறவில செஞ்ச சிக்கல், அந்த சிக்கல் இன்னைக்கு அடியா வந்து அனுபவிச்சு நிக்கிறான் ஐயா. இதை மீட்டு கொடுத்து நல்லபடியா வாழ வச்சு கொடுத்தா போதுமா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த கூட வந்து நிக்கிறனாயா? தங்க வைக்கிற மாட்டேன் உனக்கு முன்னாடி வந்து ஏடு பத்தியா? அந்த மாதிரி எங்கட சரணாகதி அடைஞ்சிட்டு அப்படின்ட்டா நீ ஆயுட்காலம் பூரா மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிற மரபெல்லாம் பேசுறேன். புரியுதா? ஆயுட்காலம் பூரா மருத்துவம் பார்த்து இன்னைக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணி உயிர் தப்புமா தப்பாதான் நிக்குதாயா? அது போக குறையோட நிக்கிற கலங்க வேண்டாம். நான் இருக்கிற தகிரிமன தாயின் தப்புமா அதை தீர்த்து கொடுத்து மருந்து மாயம் இல்லாம நீ நல்லது பண்ணி கொடுக்கறாயா? இந்த 2 கனி அடியான கேட்டு எப்படி தண்ணி வாக்கணும்னு
போறப்போ நில குறைஞ்சு வந்து நிக்கிறாயா சூரு அடியா அட ஒட்டிப்பாக இன்னைக்கு எடுத்த காரியம் கை கூடாம நீ பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு கடல் சோம தலைக்கு மேல ஏறி தலை தப்புமா தப்பாதா அப்படி வந்து கேட்டு நிக்கிறியா போகாது தேவாதி இல்ல போகாது போகாது பக்கம் இல்ல இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் கையேந்து ஆணை பிடிக்கிற பூனை பிடிக்கிறேன்னு சொல்றானுங்க ஒண்ணும் பண்ண முடியல என்னை வாழ வச்சு காப்பாத்தி குடும்பத்தை கேட்டு நிக்கிறா தாயி அலங்கோலப்படுத்தி நீ வேடிக்கை பார்த்து இது நீ எதிரி வேடிக்கை பார்த்து நிக்கிறானாயா அப்படி இல்லையா பயப்படாத இந்த கருப்பு நான் இருக்கிறனாயா தாயும் தாப்புனமா கூட வந்து இந்த சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்து உன்னை காப்பாத்தி கொண்டு இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறாயா எண்ணி 8 நாள் அடுத்த தடவை வரும்போது உங்க பட்டியல் சில மாற்றத்தை கொடுப்பனாயா கூடவே வர்றேன் சில சிக்கலுக்கு ஜமாளிக்க முடியாம நிக்கிற அந்த சிக்கலுக்கெல்லாம் விட கொடுக்கறனாயா உனக்கு இது பாதுகாப்புக்கு வச்சுக்கோ போதாய் வீட்டு முத்தத்துல 8 ரூபா போட்டு கொடுத்துக்க செல்வா போவா அடியா அரண்மனை கட்டோடு பங்களா கட்டோடு ஊடு கட்டோடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா என்ற தங்கா ஒட்டி போக உத்தரவு கொடுத்தாச்சு துணிக்கு நடத்து சாமி சொல்றது கேளுங்க சாமி அவரே சொல்லுவாரு நில்லுங்க போகாத பக்கம் இல்ல தீராத குறையோட வந்து நிக்கிறியா இல்லையா வேர் வழங்க மாட்டேங்குது வேர் வழங்க வச்சு வம்சாவளி புத்தகம் போட்டு வட்டி எத்தனை பெருக்குடு வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா வருமான ரீதியாம சிக்கல் உள்ள ரீதியாம சிக்கல் இப்படி பல குழப்பத்துல வந்து நிக்குது மொட்டத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா இல்லையா தாயி பயப்படாத இந்த கருப்பை நான் இருக்கிறேன் தாயும் தவப்பணுமா நின்று பயப்பட வேண்டாம் அந்த சிக்கலுக்கு விட கொடுத்தெல்லாம் குறையும் போதுமா தாயி இந்த பிடிச்சுக்கா இந்த இதை மென்னு தின்னு முழுங்கிரு இதை நீ மென்னு தின்னு முழுங்கிரு அடியாவா இதை பத்திரம் வச்சுக்கோன்னு எல்லாருமே அத்து ரசம் போட்டு குடிச்சுக்கோணும் முடிச்சுட்டாருமா போயிருந்தாங்க தனிமானமா இருந்தது இன்னைக்கு தோப்பாக்கி காமிச்சிருந்தப்பா அந்த தோப்பாக்கி காமிச்சதுல இன்னைக்கு சில இடக்கூட வந்து நிக்குமா அப்படின்னு பயந்து நிக்கலையா அதெல்லாம் எந்த இடக்கூடும் வராது நான் இருக்கிற தாயும் தப்புமா பட்டி வாழுது பட்டி பெருகுது எல்லாரும் மங்கமலாம் கூட வந்து நிக்கிறனாயா மனசுல போட்டு குழப்பிட்டு நிக்க வேண்டாம் உடச்சு பேசுக நான் இருக்கிறனாயா 8 நாளுக்குள்ள முடிவு பண்ணி நல்லபடியா நடத்தி தந்துறேன் பாதுகாப்புக்கு நீ இதை வச்சுக்கிற பாதுகாப்புக்கு நீ வச்சுக்கிற இதை வச்சுட்டு தான் பேசணும் அடுத்த ரசம் போட்டு குடிச்சுக்கணும் செல்வா போதாய் வரணும் ஐயா தாயி ஆந்தார கருப்பு கொட்டி தாரி பத்திரி சேதாரமாய் போச்சாயா உண்டா இல்லையா இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரி உன்ற வட்டி அத்தனை இன்னைக்கு ஊசி முனமேல் நின்று 4 பக்கம் அக்னிக்கு பத்த வச்சு நடுவால் நிறுத்தி இன்னைக்கு வட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிக்க வச்சுட்டாங்க ஐயா எடுத்த கை கூடாது உன்ற வட்டி இருள மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சுமை சேர்ந்து சுமையில் இருக்கிற பகுதியிலே நீ தங்கது தத்தளிச்சுட்டு நிக்கிறது புரியுதா இதை மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா தாயி ஆலாமரமான தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் 2 ஆண்டு காலம் ஆகுது இந்த 6 மாச காலத்துல பால்பாஸ் சாப்பான் வந்து இன்னைக்கு பயிர்ந்துட்டு நிக்கிறியா இதை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னா என் பட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வந்து நிக்கணும் தாயி வர்ற வாரம் 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொடுத்து முறையை செலுத்தி முறை திருப்பி இப்ப குலதெய்வம் போனையா போயாகணுமாயா வந்து நிக்குது புரியுதா போய் கையேந்திட்டு வந்து மத்ததை நான் பாத்துக்கிறேன் பத்திரம் வச்சுக்க ரசம் போட்டு குடிச்சுக்கோ இந்த பத்திரம் வச்சுக்கோ அடியா அதுக்கு ரசம் போட்டு குடிச்சுக்கோ போகணும் பாதாயி ஏமாந்த குழப்பா குழைக்குது டாக்டரு அட ஒட்டி போக இன்னைக்கு ஏமாத்தி வேடிக்கை பாக்குறாங்க ஐயா நீ கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் மரபெல்லாம் பேசுறாரு கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு உன்னை எடை போட்டு பாக்குறாங்க ஐயா இது எடை போட்டு பார்த்தது இன்னைக்கு நாம எடை போட்டோன்னு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா மரபெல்லாம் சொல்லி புரியுதா தாயி தங்கத்தாயம் போட்டு தங்கத்தடம் போட்டு உட்டலை கைப்பிடிச்சு தரனாயா இது சத்திய வாக்கு இன்னையிலிருந்து இந்த கற்புடைய ஆட்டம் பாத்துக்கோ இன்னையிலிருந்து பாத்துக்கோ வெட்டுறத வெட்டுற கழிக்கிறத கழிக்கிற சேர்த்துறத சேர்த்துறனாயா போதுமா போய் படிப்ப பாரு போகிறப்போ ஐயா அங்க கருப்பங்கோட்டைக்குள்ளார இன்னைக்கு கைமாற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்குதாயா இன்னைக்கு இல்ல மத்தனை தடுமாறி போச்சு வட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குது இன்னைக்கு சும சேர்ந்து நிக்குது இந்த சுமையிலிருந்து தப்பிக்கலான்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது இதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா அத கொட்டிப்பாக இன்னைக்கு எல்லாமே விளையாட்டு வேடிக்கை பார்த்ததெல்லாம் இன்னைக்கு தண்ணி நின்று வேடிக்கை பார்க்குது முடக்கி போட்டாங்கப்பா கவலைப்பட வேண்டாம் இந்த முடக்கத்தை நீக்கி உன்ற வட்டி பாக்கோல பெருக்கி பாலால் கொடுத்து கட்டுவத்தில் முகபத்தில் வச்சு உன்ற வட்டி பேர் வாங்கி தந்துறனாயா கட்டை உடைக்கிற கட்டுல உடைச்சு இன்னைக்கு கட்டை தரிச்சு கச்சேரி வீதியில் விட்டு உன்ற வட்டிக்கு முடிச்சு கொடுத்துறப்பா
சொன்னது புரிஞ்சுதா? மரபெல்லாம் பேசுறது தாயி அழிக்குமாலையா அடியா தாயி ஆங்கார கருப்பம் கோட்டையில இன்னைக்கு தீராத நோயால இன்னைக்கு எங்கெங்கயோ போய் நல்லது பண்ண முடியாம மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மற்ற தேவாத்தையும் பார்த்தாச்சு, மந்திரத்தையும் பார்த்து நல்லது பண்ண முடியாம இன்னைக்கு என் பட்டியல வந்து கையேந்தி 8 நாளுக்குள்ள மாற்றத்தை கொடுத்துருக்குறாயா. உடல்ல தாயி தாயி இந்த பாதத்துக்கு கருப்பு என்னைக்குமே பொய்யே எடுக்க மாட்டேன்டாயா. என்னை முழு மனசோட நம்பி நிக்கிறவங்க வாழ வச்சுதான் பழக்கமோ இல்லையா, கையூட்டு பழக்கம் இல்ல தாயி. உனக்கு நோவும் இல்ல நொடியும் இல்ல, சொன்னது சொன்னதுதான். லட்சக்கணக்காக போய் பணத்தை செலவு பண்ணாத. உன்னை எப்படி இப்ப தங்க வைக்கிற மாட்டு போட்டு நிறுத்தணும், அதே மாதிரி உனக்கு தீர்க்காயுஸ் குத்தர போட்டு உன்னை பட்டி பறித்தாயா. அடியாலும் சில விஷயம் நில குழஞ்சு நிக்குதாயா, அதுக்கும் மீட்டு கொடுத்து உன்னை பட்டி பேர் வாங்கி தந்தாயா. அவனுக்கு நான் தூண்டுற மாதிரி புரிஞ்சுதா, அவனுக்கு அடக்கி அந்த பூமியை வித்து உங்க சிக்கலுக்கு என்ன விலை கொடுத்தனாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம், பால் போல பெருக்கி போலாம் செல்வத்தை கொடுத்து கட்டுவத்தில முகவத்தில வைக்கிறேன். இது சத்திய வாக்கு. இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறனாயா வர அமாவாசைக்குள்ள அதிசயத்தை பாரு. போதுமா? நல்லபடியே போ வரம்போ. தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியே நீ பட்டியல காரியம் நடக்க மாட்டேங்குதாயா. இதை நல்லபடியா நடத்தி கொடுத்து உத்து காமின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. அது போக இன்னைக்கு வருமான ரீதியாகவும் சிக்கல். டக்கு டக்குன்னு பதில் வரணும். பட்டி அத்தனை இருவரும் இங்க செவ்வாக்கும் இங்க தொழில் முறைக்கு தலைக்கு மேல சுமச்சு சுமைங்க இருக்கிறது பரிஜாமி பட்டி அத்தனை தத்தளிச்சு. அது போக இந்த சிக்கல் நிக்குது. இந்த சிக்கல் தான் முதல் மரபெல்லாம் பேசிட்டு வர அதை மீட்டு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு திக்கிறியா. அலங்கோலப்படுத்தி வேடிக்கை பாக்குறாங்க. கொஞ்சம் உஷாரானு புரிஞ்சுதா? என்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு பெண்டை விட்டு முறையா மரபு கும்பிட்டியா, அந்த ஆயால விடாத கும்பிடு. அவதான் கொண்டு நீங்க நிறுத்தி இருக்கிறா. பயப்பட வேண்டாம். கட்டோட சொல்ற வட்டி அத்தனை நீங்க முள்ளும் போதரமா நிக்கிறாயா. பூத்து கொடுங்க நந்தவனமா மீட்டு உங்க வட்டியை வாழ வச்சு சிக்கலுக்கு முடிச்சு அதையும் முடிச்சு கொடுத்தாரு. இந்த போக்குவரத்துல வச்சு கட்ட அடியா ஒட்டி மக பார தொழில் கான்ட்ராக்ட் தொழில் இன்னைக்கு சிக்கலா நிக்குது. எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இல்ல. மொத்தத்துல இன்னைக்கு வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா நிக்குது. வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. அள்ளி படியாந்து போலாம் தகிரிமான் இல்ல. இந்த கருப்பம் கோட்டையில வந்து நின்னாச்சு. புரியுதா? தொழில் எல்லாம் வருது. அதே மாதிரி பிடிச்சி வளர்ச்சி முடிச்சிட்டு வர்றேன் எல்லாம் கொண்டு பட்டி சேர்த்துற. கருப்பம் கோட்டையில இன்னைக்கு முடக்கி வச்சுக்கிறாங்க. முடக்கி வச்சுக்கிறாங்க. ஓட்டி மகள் உடைக்கிறதா மறைக்கிறதா? போகாத தேவதி இல்ல, போகாத மருத்துவம் இல்ல, போகாத மந்திரம் இல்ல. காசு மரத்துல தொலைச்சு இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தளிச்சு உங்க மங்களிக்காரனுக்கு இன்னைக்கு சிக்கலா நிக்குது. நோவு நொடி இதை மீட்டு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மருத்துவத்துல போனா ஒண்ணுமே இல்ல, அது இருக்குது இது இருக்குன்னு சொல்றாங்க. இங்க மத்த பக்கம் போனாலும் என்னென்னமோ சொல்றானுங்க. இல்லையா? ஆனா அடியா நோவும் இல்ல நொடியும் இல்ல. புரிஞ்சுட்டியா? உங்க வட்டியை ஏவி இன்னைக்கு 3 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுது. 3 ஆண்டு காலமா முடங்கி இன்னைக்கு மேலெல்லாம் அப்படியே பூச்சி ஓடுற மாதிரி ஊதி வருமாயா. புரிஞ்சுட்டியா? அதே மாதிரி நெஞ்சியே அடக்கி படுக்க போட்டு எந்திரிக்க முடியாது. இந்த மக தேவாதிகளை நம்புங்கப்பா. நான் இருக்கிற தகிரிமான் இல்ல 10 பணம் செலவு இல்லாம உன்னை வாழ வச்சு இதே பட்டி நிறுத்தல அப்படின்ட்டா. இந்த பாலத்துக்கு இருக்கிற பொய்ச்சாமி நினைச்சுட்டான். புரியுதா? முடக்கி வச்சுட்டாங்க, ஏவல் பண்ணி வச்சுக்கிறாங்கப்பா. அந்த ஏவல் எடுத்து வைக்கிற ரூட்ல பொருள் இருக்குது. புரியுதா? பொருள் இருக்குதுன்னா புரிஞ்சுட்டியா? ஏவல் சம்பந்தப்பட்டது ஒண்ணு அந்த நிக்கிறப்பா. அதெல்லாம் காசு பணத்தை செலவு பண்ணிடாத. என்னை நம்பி நில்லு. அது நீ ஏதோ விதத்துல அதை நான் கீழே உள்காட்டுவேன். அதை எடுத்து நெருப்புல போட்டு ஏறி இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் கூட வந்து நிக்கிறேன். இந்த 2 கணியும் அடியாங்கிட்ட கேட்டு எப்படி தனிவா கொண்டு போதை வரணும். வர வேணுமா? போகாத பக்கம் இல்ல. ஏமாந்த பொழப்பு பொழைச்சு நிக்குது. இதுக்கு வரம் கொடுத்து வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா. கைக்கு சிக்காம தப்பி ஓடிட்டு நிக்குது. தப்பி ஓடின சிங்கத்தை இன்னைக்கு கூடுதல வச்சு அடிச்சு கொண்டு சேர்த்துன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற மரபோல சொல்றது புரிஞ்சுனா. அதுக்காகத்தான் மாலையை மாத்துறேன். பயப்படாதியாயா. இந்த கருப்பை கோட்டையில கொடிநாடித்தாரு தகிரிமானில் தாயி ஒட்டிமாக. அதெல்லாம் எந்த தேவாதியா இருந்தாலும் அப்படியே பிடிக்கோடு எல்லாத்துக்கும் சக்தி இருக்குதாயா. இந்த பாலத்துக்கு கருப்ப அதுக்கு மேல ஒரு படி. புரிஞ்சுட்டியா? இந்த சத்திய வாக்கு நீதி நேர்மை சரியா நிக்கணும் என்ற வட்டியில தராசு நீதி தராசு சரியா நிக்கணுமாயா. புரிஞ்சுட்டியா? தகிரிமானில் மீட்டு போடலாமாயா. அதே மாதிரி நீ நினைச்சு வந்தது அக்னியா குமரியா ஆறா பெரிய வந்து நிக்கிற
தாய் பன்னீர் ஜவ்வாதமா மணக்கிற மாதிரி படிப்படலாம். கூடவே உறவாடி உனக்கு எடுத்து நிக்குது உஷாரான அடையாளம் தான். போதுமா? இன்னைக்கு தொழில்முறை அத்தனை இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு நிக்குது. இல்லத்துக்குள்ளாரையும் நிம்மதி இல்ல. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈட்டி ஏட்டி இப்படி வந்து நிக்குது. இதை நல்லபடியா முடிச்சு கூட நீ கடைச்சோ தலைக்கு மேல ஏறி நிக்குது. விட கூட வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இப்ப வந்துட்டீங்களா இந்த பாலத்துக்கு கருப்ப நான் இருக்கிறேன். வர வாரமே உனக்கு லட்சுமி வராது கொடுத்து எல்லாம் தனிக்கு நிக்கிறதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அவனை அடக்கி பட்டியும் பெருக்கிட்டாரு. போதுமா? அவன் நல்லவன் தான். அவன் சில கால நேர சூழ்நிலை மாறி நிக்குது. வீட்டு போல சரி அப்படியே போயிட்டீங்களா? பேசாம பதில் பேசணும் போது ஐயா தாயி குறையோட வந்து நிக்குதாயா? தெரியல தாயி குறை நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுத்திட்ட. எங்கேயும் கைப்பற்ற முடியல, மீற முடியல. எனக்கு பெருக்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா? ஒரு காலத்துக்கு இருகால மரபெல்லாம் பேசிக்குவார். ஒரு காலத்துக்கு இருகால பெருக்கிடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது இன்னைக்கு வருமான ரீதியா இன்னைக்கு நிலவரஞ்சு வந்து நிக்கிறாயா இல்லையா தாயி? இன்னைக்கு தலைக்கு மேல சொமையும் சேர்ந்து நிக்குது. சொமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பாட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு நிக்குதாயா? தத்தளிச்சு நிக்குது. நீங்க நீங்கிறது சோறு இல்லையாயா? விஷத்தை முழுகி வேடிக்கை பாக்குறீங்க உண்டா இல்லையா? தாயி இன்னைக்கு ஆலாமரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டிய இன்னைக்கு கட்டுல ஓட்டு இன்னைக்கு கட்ட தெரிச்சு கச்சேரி வீதியில் விட்டு வேடிக்கை பாக்குறாங்க ஐயா. புரிஞ்சுக்கோ தாயி, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு ஏமாந்து நிக்கிறாயா. பயப்படாத தாய். தப்புமா நான் இருக்கிறது அடிமண் இல்லை. பட்டியில் இருக்கிற அத்தனை கட்டையை உடைச்சு பட்டியை பால் போல பெருக்கி பாலான ஜெல்வத்தை கொடுத்து கட்டுவத்துல முகமத்துல வச்சு விடுற பட்டி பெருமை கொடுத்தனாயா குறையும் தீர்த்து கொடுத்தாரு. என்ன மியஸ்காரன் கும்புற குட்டியா? மினி பொண்ணு குறுக்க வந்து நிக்கிறானே ஆராய்ச்சி பாரு. புரிஞ்சுதா? மினி மத்த தேவதையில கும்பிடுறதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஒருத்தனுக்கு நல்லபடியா கும்பிட்டு விட்டு பல காலம் ஆகி போச்சாமா. புரிஞ்சுதா? பாரு நிக்கிறான் பாரு. மேசி உருவிக்கிட்டு அப்புறம் விடலாமா? தாயி எல்லா தேவாதிகளுக்குமே நல்லா புரிஞ்சுக்கோ. எல்லா தேவாதிகளுக்குமே சக்தி உண்டு. ஆனா எங்க ரூபத்துக்கு அத்தனை பேர்த்துக்குமே புரிஞ்சுதா தாயி? மற்றவங்கள தயங்கி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. மற்ற தேவாதிகளை சொல்றேன் நான் அப்படியே எடுத்தோம் நமத்தம் செஞ்சு கொடுப்போம். இதுல இந்த வேகத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படி இருக்கிறவன விட்டுட்டியே விடாத. முதல் போய் தரிசனம் பண்ணி அவனுக்கு ஒரு விளக்கு போட்டு கனியத்து வச்சுட்டு கும்பிடு போட்டு வந்து சேரு. மற்ற நான் பாத்துக்கிற போடா டே போ எல்லாம் போய் உட்காரு. வீட்டு புத்தகத்துல கட்டிக்க ரசம் போட்டு குடிச்சுக்க செல்வாங்க. தாயி இதை பத்திரமா வச்சுக்கோ. அடியாங்கம்மா போக்குவரத்துல வச்சுக்க. இது வாரத்துக்குள்ள வாட்டத்துக்கு போகணும். கல்யாண காரியம் தவிர்த்து நிற்குது. கல்யாண காரியத்தை நல்லபடியா நடத்தணும். மந்திரி கொஞ்சம் நோவு நொடி இருந்தது. அந்த நோவு நொடி இருந்து நீ கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்தாச்சாயா? தங்கத்துக்கு மட்டும் ஒரு கடன் போட்டு கொடுத்தா போதும். உண்டாலியா தாயி? உட்காந்து மீட்டு தரனாயா? முதல் வந்து தங்கி நிக்குது. அதையே மீட்டு தர்ற. ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதே காரியத்தை முடிச்சு கொடுத்தாங்க. தாயி வாதாயி ஆங்கார் கருப்பங்கோட்டியில எடுத்த காரி கை கூட மாட்டேங்குதாயா? பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குதாயா? அதே மாதிரி சில குறும்பு சில கோபம் மரமெல்லாம் பேசிட்டு பாரு. பட்டிக்குள்ள இன்னைக்கு முடங்கி நிக்குது பெரிய புலியூர். நானுக்கு நாயா சொல்றது புரியல புரியா? இன்னைக்கு பட்டிக்குள்ளார ஆளாமரம் மாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா நிக்குதாயா இல்லையா? அது போக அடங்கி வந்த கண்ணி இன்னைக்கு அலங்கோலமா நிக்குது. மரபொருள பேசுறேன். ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டா. தொழிலும் அப்படித்தான் நில குழஞ்சு நிக்குது. காரியம் ஒண்ணு கைவிட்டு போயிடும். இந்த கருப்பை வர்ற வாரம் கட்ட உடைக்கிறனாயா பட்டி அத்தனை பெருக்கி அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து முடிச்சு கொடுத்தாரு. இந்த பிடிச்சுக்கோ பத்திரம் வச்சுக்கோ. நல்லபடி ரசம் போட்டு குடிச்சுக்கோ. செல்வாக்கு போக்குவரத்துல கை மாறின பரவாயில்ல. அப்படியே போயிட்டு